Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுற சாம்சங் மொபைலில் எப்படி அசிஸ்டன்ட் மெனுவை நம்ம எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய சாம்சங் மொபைலில் நம்ம இந்த மாதிரியான அசிஸ்டன்ட் மெனுவை எனேபிள் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நம்மளால் ஒலிமை அப் டவுன் பண்ணுறது, இல்லாட்டி ஹோம் பேஜுக்கு போகிறது, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, இந்த மாதிரியான சில ஃபீச்சர்ஸை ஈஸியாக அந்த அசிஸ்டன்ட் மெனுவை யூஸ் பண்ணி செய்து கொள்ள முடியும். ஸோ இந்த அசிஸ்டன்ட் மெனுவை நம்ம எப்படி சாம்சங் மொபைலில் எனேபிள் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அசிஸ்டன்ட் மெனு அப்படின்ற இந்த ஃபீச்சரை நீங்கள் எனேபிள் பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அக்சசபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இந்த அக்சசபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷனை கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் அண்ட் டிஸ்ட்ராக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல அசிஸ்டன்ட் மெனு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணும்போது இந்த மாதிரி எனேபிள் எலோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதுக்கு எலோ கொடுத்துட்டு ஸோ இதுக்குமே அதாவது 1 ஹேண்டட் மோட் எனேபிள் இருந்துச்சுன்னா டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான குட்டி ஐக்கன் ஒன்று உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும். ஸோ அந்த ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணுறதன் மூலமாக உங்களால் இந்த மாதிரியான சில ஃபீச்சர்ஸை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது டிரெக்டாக ஹோம் பட்டனுக்கு போகிறதுக்கான பட்டன், ஒலிமை அப் டவுன் பண்ணுறது, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, இல்லாட்டி பவர் ஆஃப் பண்ணுறது, செட்டிங்ஸ் உள்ள போகிறது, கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்க்ரீன் கண்ட்ரோலை அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான சில ஃபீச்சர்ஸை நம்மளால் இந்த அசிஸ்டன்ட் மெனு அப்படின்ற ஃபீச்சரை யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் இந்த அசிஸ்டன்ட் மெனு அப்படின்ற ஃபீச்சரை நம்ம சாம்சங் மொபைலில் எனேபிள் பண்ணுறது. ஸோ நீங்களுமே இந்த ஆப்ஷனை ஒரு நாள் தெரியாமல் இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.